இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சுரேஷ், தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வானிலை அதாவது மழை அறிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கு பொறுத்தளவிற்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய பரவலாக 14 மாவட்டங்களில் அதாவது இன்று நாளை மழை இருக்கும் என்கிற அந்த அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தளவிற்கு பதிவாகக்கூடிய மழையினுடைய அளவு என்று பார்க்கிற பொழுது பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 16 சென்டிமீட்டரும், சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டரும், திருவாரூர் மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டரும், மணல்மேல்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதிராமப்பட்டினம் தஞ்சாவூர், அதே போன்று மதுக்குறை ஆகிய அந்த மாவட்டங்களில் குறிப்பாக 11 சென்டிமீட்டர் பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், ஆத்தூர் பகுதியில் தலா 10 சென்டிமீட்டர், அதே போன்று நாமக்கல் மாவட்டம் மோகனூர், சோத்துப்பாறை, தேனி, மதுரை வாடிப்பட்டி, வேடச்சந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற பகுதிகளெல்லாம் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவு பெய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அதாவது தமிழகத்தில் அதிகபட்சமாக 8 மாவட்டங்களில் அதிகன மழை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய அந்த வாய்ப்பு பார்க்க முடிகிறது. 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 தினங்களுக்கு அதிகபட்சமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் அதாவது 3 to 4 செல்சியஸ் வரை அந்த வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பொதுவான ஒரு இயல்பு நிலையை விட அதே வானிலையினுடைய அந்த வெப்பத்தன்மை குறைந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லுகிற பொழுது 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை குமரி மற்றும் மன்னார் வளைகுடா அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர பகுதிகள், அதே போன்று இலங்கை கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்கிற அந்த அறிவிப்பு தேர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த சூறாவளி காற்று மணிக்கு 40 to 45 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வீசக்கூடும் என்பதால் அதன் மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும், இடையில் குறிப்பிட்ட சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 மற்றும் 20ஆம் தேதி வரை இந்த குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், லட்சத்தீவு ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், இடையிடையே 55 கிலோமீட்டர் அளவுக்கு அதிகபட்சமான ஒரு காற்றினுடைய வேகத்தன்மை இருப்பதால் மீனவர்கள் இந்த நாளில் எல்லாம் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அந்த MAUSAM.imd.gov.in/சென்னை என்கிற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 8 மாவட்டங்களில் அதிகன மழை இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இந்த காலையில் இருந்தே மழையானது பெய்து வருகிறது. ஒரு இதமான சூழ்நிலை இருக்கிறது. வெப்பம் முழுமையாக தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.